ஒருவரோட ஆளுமை எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் அவங்களோட ராசி முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். எதிர்காலம் அப்படின்னு வரும்போது அதில் திருமணம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஒருவரோட திருமண உறவை நிர்ணயிக்கிறதுல அவங்களோட வாழ்க்கை துணையை முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அனைவருமே சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்கும். அதிர்ஷ்டமும் இல்லை, சிலருக்கு அவங்களோட மனைவி வரமாக இருப்பாங்க. அதே சமயம் சிலருக்கு அவங்களோட மனைவியே சாபமாக மாறுவாங்க. ஒருவர் எப்படிப்பட்ட மனைவி அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுல அவங்களோட ராசி முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பதிவில் பெண்களோட ராசி அடிப்படையில் அவங்க எப்படிப்பட்ட மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேசராசிக்காரவங்க வலிமையான ஆளுமை, அன்பு, இரக்கம் இதெல்லாம் மேசராசி பெண்கள் கிட்ட சிறந்த மனைவிகளாக மாற்றுதுங்க. இயல்பிலேயே தலைவர்களாகவும் பிறந்த மேசராசி பெண்கள் தங்களோட கணவரை வலிமையாகவும் பொறுப்பாகவும் மாற்றும் திறன் கொண்டவங்க. அவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருந்தாலும் இந்த ராசி பெண்கள் உண்மையில் பணிவாக இருப்பதோடு தங்கள் கணவர்கிட்ட இருந்து யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை கொண்டவங்க. மேசராசி பெண்கள் ரொம்ப ஆதரவான மனைவிகளாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கணவர்கிட்ட இருந்தும் அதே ஆதரவை எதிர்பார்க்குறாங்க. மேசராசி மனைவிகள் சலிப்பான வாழ்க்கையை வாழ முடியாது. திருமணத்தில் சாகசத்தை எதிர்பார்க்குறாங்க. இதே ரிஷபராசிக்காரவங்க, இந்த ரிஷபராசி பெண்கள் வீட்டை அழகாக வசதியாக மாற்றக்கூடியவங்க. இயல்பாகவே ரொம்ப விசுவாசமான ரிஷபராசி பெண்கள் ரொம்ப நம்பகமானவங்க. அவங்க பெரும்பாலும் திட்டமிட்டு செலவு செய்யக்கூடியவங்க. அவங்க தங்கள் சொந்த வருமான ஆதாரத்தை வைத்திருக்க விரும்புகிறவங்க. தங்களோட கணவரை சார்ந்திருக்க விரும்புகிறதே இல்லை. அவங்க எதை செஞ்சாலும் அதை முழு மனதோடு செய்கிறாங்க. ரிஷபராசி பெண்களோட சிறந்த குணம் அப்படின்னா அவங்க சிறிய விஷயத்திலேயே மகிழ்ச்சியை தேடுறாங்க. ஆடம்பர மற்றும் பொருட்கள் சார்ந்த மகிழ்ச்சிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட பிடிவாத குணம் உறவில் அவ்வப்போது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க. இந்த மிதுன ராசிக்காரவங்க இரட்டை ஆளுமை கம்பீரமாக கொண்டவங்க. மிதுன ராசி பெண்கள் தடுக்க முடியாத மற்றும் ஒரு உணர்ச்சி மிக்க மனைவியாக இருப்பாங்க. அவங்க எல்லா விஷயத்திலுமே எளிதிலுமே சலிப்படைந்து விடுவாங்க. அதுக்கு திருமண வாழ்க்கையும் விதிவிலக்கல்லங்க. அவங்களோட கணவரும் ஒரே மாதிரியான எண்ணம் கொண்டவங்களாகவும் ஒரே மாதிரியான ஆர்வங்களையும் பகிர்ந்து கொண்டவங்களாகவும் இருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க அடிக்கடி தங்களோட எண்ணங்களை மாற்றிக்கொள்வதனால அவங்களோட கணவர்கள் அடிக்கடி குழப்பத்திற்கு ஆளாவாங்க. மிதுன ராசி மனைவியை கவர அவங்களோட நீண்ட நேரம் பேசணும். அவங்களோட நிலையற்ற மனநிலையை எவ்வாறு கையாள்வது அப்படின்னு அறிந்து கொள்ள வேணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி பெண்களை திருமணம் செய்யும் ஆண்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகன்னே சொல்லலாம். கடகராசி பெண்ணை வாழ்க்கை துணையாக கொண்ட ஆண்கள் இணக்கமான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. கடகராசியோட மனைவியின் பக்தி கொண்டவங்க தங்கள் கணவர்களை நிபந்தனை இல்லாமல் நேசிப்பாங்க. தங்களோட கணவரோட தேவை என்ன, அதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத அவங்க எளிதாக புரிந்து கொள்வாங்க. இயல்பிலேயே ரொம்ப அன்பான அவங்க எப்போதுமே தங்களோட துணைக்கிட்ட தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே சமயம் அவங்க அதிக பொசிசிவ் எண்ணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்கங்க. அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசி பெண்கள் ஆண்களை ஆட்டி படைப்பவங்களாக இருப்பாங்க. அவங்க ஆற்றல், சிற்றின்பம், உணர்ச்சியோட உருவமாக இருக்காங்க. அவங்களோட ஆணைகளுக்கு ஏற்ப செயல்பட்டால் உங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா போருக்கு தயாராக இருக்கணும். சிம்மராசி பெண்கள் பாராட்டுக்கள்னால பொழியப்படுவதை விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களை எல்லா விஷயத்துலேயும் சரியானவர்களாக நினைப்பாங்க. அவங்களோட ஆதிக்க உணர்வு திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்களை உருவாக்குங்க. அடுத்த ராசிக்காரவங்க கன்னிராசிக்காரவங்க எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால கன்னிராசி மனைவிகள் தங்கள் கணவர் இல்லைன்னா அனைத்து விஷயத்துலையுமே ஒழுங்காக இருக்க வேணும்னு எதிர்பார்ப்பாங்க.
கன்னிராசி பெண்கள் யதார்த்தம், உணர்ச்சிகளோட சரியான சமநிலையை பராமரிக்கிறாங்க. அவங்க எல்லா சூழ்நிலையிலும் சரியான கையாளும் திறன் கொண்டவங்களாகவும் இருக்காங்க. குடும்பத்தை சீராக நடத்த என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். கன்னிராசி பெண்கள் நம்பிக்கை, நேர்மறை ஆற்றல், நகைச்சுவை இயல்பு, ரொம்ப கனிவான இயல்பு கொண்டவங்க. ஒரு மனைவியா அவங்க உண்மையிலேயே நம்பகமானவங்க, அன்பானவங்களா இருக்கிறாங்க. அடுத்த ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரவங்க. துலாம் ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் காதலில் தீவிர நம்பிக்கை கொண்டவங்க. அவங்க தங்களோட கணவர்கிட்ட ஒரு இதயபூர்வமான அர்ப்பணிப்பை விரும்புகிறாங்க. தங்களோட கணவர் முழுமையான அர்ப்பணிப்போடு இருக்கும் வரை அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாத. பொதுவாக அவங்க வேடிக்கையானவங்க. குடும்பம், நண்பர்களோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க விரும்புகிறாங்க. துலாம் ராசி பெண்கள் தங்களோட கணவர்களோட பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை செய்ய விரும்பும் வேடிக்கையான மனைவியாக இருப்பாங்க. அவங்க திருமண வாழ்க்கையை வசீகரம், காதல், நல்லிணக்கத்தினால நிரப்புவாங்க. அடுத்தது விருச்சிக ராசி பெண்கள். விருச்சிக ராசி மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்க ஆண்களுக்கு அதிக திறமையும் பொறுமையும் தேவைங்க. விருச்சிக ராசி பெண்கள் அனைத்து விஷயத்திலுமே உயர்ந்த ரசனை கொண்டவங்க. அவங்களோட கணவர்கிட்ட அதையே எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட இருக்கும் நேரம் ஒருபோதும் சலிப்பையே ஏற்படுத்தாதுங்க. விருச்சிக ராசி பெண்கள் வெளி தோற்றத்திற்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும் மனதளவில் ரொம்ப மென்மையானவங்க. எப்போதுமே உணர்ச்சி பாதுகாப்பை நாடுறாங்க. அது கிடைக்கல அப்படின்னா அது அவங்களோட உளவியலில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசிக்காரவங்க தங்கள் கணவரை விட நண்பர்களோட மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆண்கள் கணவராக இருப்பதை விட நண்பராக திறந்த மனதோடு இருப்பது நல்லது. தனுசு ராசி பெண்கள் சுதந்திர ஆன்மாக்கள். அவங்க கூண்டல அடக்கப்படுவதை விரும்புறதில்ல. அவங்க தங்களோட சுதந்திரத்தை விரும்புகிறாங்க. எப்போதுமே உறவை சுவாரஸ்யமாக வைத்திருக்க வேண்டும்னு நிலையான உந்துதலை கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனைவி கிட்ட அவங்க மிகவும் ஆதரவாகவும் நட்பாகவும் தாராளமாகவும் இருக்கிறாங்க. தனுசு ராசி பெண்கள் மனைவியாக கிடைத்த ஆண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவங்களோட சுதந்திரத்தில் கண்டிப்பாக நீங்கள் தலையிடவே கூடாது. அடுத்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க. மகர ராசி மனைவிகள் கடினமான காலங்களில் கூட அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பாங்க. அவங்க சிறந்த இல்லத்தரசிகளாக இருக்கிறாங்க. படுக்கை அறையில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மகர ராசி பெண் தங்கள் கணவரை சமூகத்தில் சிறந்த மனிதராக மாற்றுறாங்க. பல துறையில் நிபுணர்கள், கடின உழைப்பாளிகள், ஆற்றல் மிக்கவங்க, சுதந்திரமான வேடிக்கையானவங்க அப்படின்னு மகர ராசி பெண்கள் பல விஷயத்தில் சிறப்பானவங்களாக இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களோட சோம்பேறித்தனம் அவங்களோட திருமண வாழ்க்கையில் முக்கிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசி பெண்கள். கும்பராசி பெண்கள் மனைவிகள் என்பதை விட சிறந்த நண்பனாக இருப்பாங்க. அவங்க தங்களோட கணவர்கிட்ட மகிழ்ச்சியில் உண்மையான அக்கறை காட்டுறாங்க. கும்பராசி பெண்கள் தங்களோட கணவர்கிட்ட அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுறாங்க. ஆனால் அதற்கு அவங்க எதிர்பார்ப்பது ஒரே விஷயம்தான், தங்கள் கணவர் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறதான். இந்த ராசி பெண்கள் புத்திசாலிகள், இனிமையானவங்க, சுதந்திரமானவங்க, சாகசத்தை விரும்புகிறவங்க. ஆனால் சில நேரங்களில் அதிக மனக்கிளர்ச்சியோடு இருக்கலாம். அடுத்த ராசி மீனராசி பெண்கள். ரொமான்ஸில் சிறந்து விளங்கும் மீனராசி பெண்கள் எந்த சூழ்நிலையிலுமே விட்டுவிடக்கூடாதுன்னு நினைக்கும் அளவுக்கு ஒரு சிறந்த மனைவியை உருவாக்குறாங்க. மீனராசி மனைவிகள் மிகவும் விசுவாசமானவங்க, நம்பகமானவங்க, புத்திசாலிகள், மூளையோட கூடிய அழகு என்பது அவங்கள சிறப்பாக விவரிக்குது. அவங்க அதிக கூச்ச சுபாவம் உள்ளவங்க, அதே சமயம் ரொம்ப இனிமையானவங்க. அவங்களோட கோபமும் மனநிலை ஊசலாட்டமும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அது எளிதில் கடந்து விடக்கூடிய சாதாரண சிக்கல் தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.